ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷாஹி பன்னீர் எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். வெண்ணெய் போட்டு உருக்கிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், கியூபாக கட் பண்ணி. அதையும் நம்ம சேர்த்துடலாம். நான் இதில் அப்படியே ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்க 2 போட்டு கூட நீங்க வறுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே போட்டு லைட்டா உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஆட் பண்ணிக்கிட்டு சுத்தி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி நான் தட்டுல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க தவால கூட பண்ணிக்கலாம், உங்களோட விஷ். இப்ப ஸ்பைசஸ் என்னெல்லாம்னா ஜீரகம் 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், 1 ஸ்டார் அனிஸ், 2 ஏலக்காய், பிரியாணி இலை 2 எடுத்துக்கிட்டு நம்ம போட்ட ஆயிலே போட்டுடலாம். பட்டர் அண்ட் ஆயில் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஷாஹி பன்னீர்னாவே கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போடணும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இப்ப நான் 6 முந்திரி 6 பாதாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இதெல்லாமே நம்ம அரைக்க போறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலா ஷாஹி பன்னீருக்கு தக்காளி போட மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு குவான்டிட்டி வரணும்னா நீங்க ஒரு தக்காளி நான் எப்பயும் போடுற பழக்கம் இருக்கு. ஸோ நீங்க அது போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு வதக்குறதுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா ஷாஹி பன்னீர் மசாலான்னு ஒரு பாக்கெட் இருக்குங்க. யாருமே எந்த மசாலாவும் போட மாட்டாங்க, வெறும் இந்த மசாலா மட்டும் போட்டு செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா நான் இதை மட்டும் வச்சு செய்யல, இதுவும் பார்ட் ஆஃப் இட் தான். ஒரு 2 டீஸ்பூன் தயிர்ல மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் நான் சொன்னேன் இல்லையா ஷாஹி பன்னீர் மசாலா, அது 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மேரினேட் இருக்கட்டும். இப்ப நம்ம வதக்குனதை அரைச்சிடலாங்க. மசாலாஸ்லாம் டோட்டலி உங்க ஆப்ஷன்ஸ், நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், பட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல்லா பட்டர்லேயே செய்யணும், ரிச்சா இருக்கணும்னா அப்படியும் நீங்க செஞ்சுக்கலாம். நான் ஆயில் அண்ட் பட்டர் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன், ஸோ அப்படியே நான் செஞ்சு காட்டிடுறேன். இந்த மாதிரி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 to 5 minutes இது கொஞ்ச நேரம் வேகட்டுங்க, குக் ஆகட்டும். கர்ட்ல வச்சிருந்த மசாலாஸை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் அந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேகட்டும். தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீரை இப்போ சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலா பன்னீர் பட்டர் மசாலா கடாய் பன்னீர் தான் செய்வாங்க. ஸோ ஃபார் அ சேஞ்ச்க்கு ஷாஹி பன்னீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்பைசியாகவே வச்சுக்கோங்க.
இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் நம்ம க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அந்த ரிச் கலர் ஆஃப் ஷாஹி பன்னீர் பார்த்தாவே தெரியுது பாருங்க. ஃபைனலாக பட்டர் போட்டு முடிச்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஷாஹி பன்னீர் ரெடி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளான ஸ்டைலில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.